வரவேற்கிறேன். கடந்த 10ஆம் தேதி பூம்புகாரில் நடந்த மகளிர் மாநாடு அல்ல, பெருவிழா. இது போன்று 1,00,000க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்கும் கூடியதில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவ்வளவு மக்கள் என்னை பார்க்க, அதைவிட நான் அவர்களுடைய முகங்களை பார்க்க அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. 1,00,000 பேர் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு அரணாக பாதுகாப்பாக 50,000க்கும் மேற்பட்ட ஆண்களும், அதில் முக்கியமாக பெண் தெய்வங்கள், பெண் தேவதைகள் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதாவது 18-19 வயசுக்கு கீழே 19 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டருக்கு மேலே வாகனங்கள், அதில் உள்ள பாட்டாளி சொந்தங்களெல்லாம் என்னை பார்க்க முடியவில்லை. அங்கே அவ்வளோ கூட்டம் வர உள்ளே நுழைய முடியவில்லை. அவர்களை நான் முடிந்து திரும்பும்போது சாரசாரியாக அங்கே போய்கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்ததும் அளவு கடந்த மகிழ்ச்சி. அவர்கள் கை காட்ட, வணக்கம் சொல்ல, நானும் வணக்கம் சொல்ல கை காட்ட, அந்த காட்சி ஒரு அற்புதமான காட்சி. ஆனாலும் எனக்கு வருத்தம், அவர்கள் உள்ளே வர முடியவில்லையே. அதற்கு சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் முதல்ல திங்களை போற்றுவதும் சொல்லுவார், 2வது ஞாயிறு போற்றுவதும் என்று சொல்லுவார், 3வது மாமழை போற்றுவதும். மாமழை போற்றுவதுன்னு சொன்ன அந்த வரிகள் அது உண்மையிலேயே அங்கே நடந்தது. சரியான மழை, வெள்ளக்காடுன்னு சொல்லுவோமே, வெள்ளக்காடாக இருந்தது. ஆனாலும் பெண்கள் நனைந்து கொண்டே குழந்தையை இடுப்பில் வைத்துக்கொண்டு நனைந்து கொண்டே, மழையில் நனைந்து கொண்டே அவர்கள் இந்த மாநாட்டை சிறப்பித்தார்கள். எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. அதில் முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் இயற்றினார்கள். அவர்கள் பெண்களை நிறைய பேச விட்டோம். சிறப்பான கலை நிகழ்ச்சிகள், கோவலன், கண்ணகி நிகழ்ச்சிகள், அந்த நாடகம் அருமையான நாடகம், பல்வேறு கலை நிகழ்ச்சிகள். ஆனாலும் இந்த மழையின் காரணமாக எல்லாவற்றையும், எல்லா கலை நிகழ்ச்சிகளும், அற்புதமான கலை நிகழ்ச்சிகளையும் தயார் செய்திருந்தோம். ஆனாலும் பிள்ளைகள் அருமையாக நாட்டியம் ஆடினார்கள், பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து காட்டினார்கள். இந்த மழை மட்டும் இல்லை என்று சொன்னால் இது பிரம்மாண்டம். எத்தனை பிரம்மாண்டம் போட்டாலும் அந்த பிரம்மாண்டத்துக்குள்ள அடக்க முடியாது. அப்படிப்பட்ட மாநாடாக இருந்தது. எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. என்றும் நான் படுக்கும்போது, எழுந்திருக்கும்போது, படுப்பதற்கு முன்னாலே அந்த மாநாட்டில் அந்த சகோதரிகள், பெண்கள்,
அவர்களுக்கு துணையாக நின்ற ஆண்கள், பெண் தெய்வங்கள், பெண் தேவதைகள் என் மனக்கும் முன்னாலே வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை யாராலும் நடத்த முடியாது. ஏனென்றால் இது அவர்களாகவே வண்டி வாகனங்களை அங்காங்கே ஏற்பாடு செய்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஏனைய பொறுப்பாளர்களெல்லாம் வண்டிகள் ஏற்பாடு செய்து அந்த மக்களை அழைத்து வந்தார்கள். அப்படி அழைத்து வந்த பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றனர். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், இருந்தாலும் உங்கள் மூலமாக சொல்ல வேண்டும் என்று அந்த எத்தனை முறை சொன்னாலும் அவருடைய உழைப்பு, அந்த வண்டிகள் ஏற்பாடு செய்து அழைத்து வந்த பாங்கு மிக சிறப்பாக இருந்தது. அதனாலே அவர்களை மீண்டும் மீண்டும் பாராட்டுகின்றேன். பாராட்ட எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஐயா வாழ்க முழக்கப்பட்ட அந்த உணர்ச்சி பூர்வமானது எல்லாரும் குலதெய்வம் வாழ்க, ஐயா வாழ்க. சந்தோஷப்பட்டாங்க, எத்தனையோ முழக்கப்பட்டாங்க. எனக்கு அதெல்லாம் அந்த மாநாட்டை பார்த்தபோது அவர்கள் முழக்கமிட்ட காட்சி, நான் கையெழுத்த காட்சி, அதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு நான் என்னை தொட்டு பார்த்து கொள்கிறேன். அப்போ 86 முடிஞ்சு 87 ஒரு 10 வருஷம் பசுறு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு உணர்வு. பதினேழாம் தேதி மிக சிறப்பான பொதுக்குழு திண்டிவனம் புதுச்சேரி நடுத்தாலையிலே, புதுச்சேரிக்கு அடுத்து பட்டானூர் சங்கமித்ரா திருமண குளத்திலே, அதுவும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழுவாக யாரும் நடத்தாத பொதுக்குழுவாக அது அமையப்போகிறது. அதற்கு மாவட்ட, மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்களை அழைத்து வருவதற்கு அல்லது தானே வருவதற்கு வேண்டிய முயற்சிகளிலே பாட்டாளி சொந்தங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களையும் அந்த பொதுக்குழுவிற்கு, சிறப்பு பொதுக்குழுவிற்கு உங்களையும் அழைக்கிறேன். கட்டாயம் வாருங்கள், அந்த காட்சியை பாருங்கள். ஒன்று, சென்னை திருமங்கலம் அண்ணா நகர் பகுதியில் சிறுமியிடம் தகாத முறையில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டதாக வெளியாகி இருக்கும் செய்தியை படித்து துடித்து போனேன். நீங்களும் துடித்து போயிருப்பீர்கள். குற்றவாளிகள் எத்தனை சமூக அந்தஸ்து இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை
காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். சிறுமியின் சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்களை பாதுகாப்பான முறையில் உங்களுடைய முயற்சிக்காக மட்டுமே கையாளுங்கள் பிள்ளைகளை என்று கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுடைய உயர்வுக்காக இப்பொழுது விஞ்ஞானம் ஆராய்ச்சிகள் வேகமாக நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள, அதை படித்தால் அவர்களுக்கு எல்லா வகையிலும் பயன்படும் பிள்ளைகள். அதை விட்டுவிட்டு வேறு எதையோ படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் அதை சரி செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு கைபேசி வாங்கி கொடுக்காமல் அந்த கைபேசியை எப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம், அதை கல்விக்காக ஆராய்ச்சிக்காக எப்படி பயன்படுத்துவது என்று பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் படித்த பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். படிக்காதவர்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் அந்த பொறுப்பை ஏற்று இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பார்க்கணும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனாலே செல்பேசி அவசியமான ஒன்றுதான். ஆனாலும் அது பல வகையிலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஒருவரை கண்டபடி அண்ணா என்று உண்மையல்லாத செய்திகளை எல்லாம் அதாவது கத்தியாலே ஈட்டியாலே குத்தி கிழிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வசனங்களை எழுதி இந்த கைபேசியில் போடுகிறார்கள். ஒருவர் தாக்கிக் கொள்வது அல்லது குறிவைத்து பல பேர் ஒருவரை திட்டுவது, கேவலப்படுத்துவது இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக எல்லோரையும் குறிப்பாக இளைஞர்களை கேட்டுக்கொள்கின்றேன், கட்சியினரை கேட்டுக்கொள்கின்றேன், இந்த மாதிரி அசிங்கமான வேலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஏனென்றால் முன்னேற்ற பாதை என்று ஒரு இருக்கிறது. அந்த பாதையிலே செல்லுங்கள். நீங்கள் உங்கள் நாளுக்கு நாள் நீங்கள் உயர்ந்து கொண்டே போக வேண்டும். அந்த வகை அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் உலக பேரறிஞர் என்னுடைய என் உள்ளத்திலே நீங்கா இடம் பெற்றிருக்கின்ற ஆனால் அம்பேத்கர் குறித்த 17 தொகுதிகளை உள்ளடக்கிய நூலை 2ஆம் கட்டமாக அமைச்சர் மு.பெ. சாமிநாதன் வெளியிட்டுள்ளது சிறப்பான ஒன்று. அதற்காக அவரை பாராட்டுகின்றேன். அம்பேத்கர் குறித்த செய்திகளை இன்றைய இளைஞர்கள் முழுமையாக வாசித்து அறிவு தெளிவு பெற தமிழ்நாடு அரசு இது போன்ற நூல்களை தொடர்ந்து வெளியிட வேண்டும். மூணாவது, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 49 பேரையும் அவர்களின் 9 மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு உடனடியாக விடுவித்து தர மத்திய அரசு முன்வர வேண்டும். அவ்வப்போது இது ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மீனவர்களை பாதிக்காத வகையில்
உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். லட்சத்தீவை நாம் மீண்டும் மீட்க வேண்டும். லட்சத்தீவை நம்முடைய சொத்து. அதை மீட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த காலத்தில் அது தாரை வார்த்தோம் சரியான சொல்லுதானே. ஏதோ காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இப்போ சொல்ல முடியாது. தாரை வார்த்தோம் என்று அதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 4, தமிழ்நாட்டில் முக்கிய பயன்பாட்டில் இருக்கிற புறவழி சாலைகளை பொதுமக்களாகிய வாகன ஓட்டிகள் இனி பயன்படுத்த முடியுமா தெரியவில்லை. தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் அதே பாதையை பின்பற்றி தமிழ்நாடு அரசின் மாநில நெடுஞ்சாலை ஆணையமும் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல். அது நடைமுறைக்கு வந்தால் பொதுமக்களை அது பெரிதும் அது பாதிக்கும். வண்டலூர், மேஞ்சூர் வெளிவட்ட சாலையில் தொடங்கி திருவள்ளூர், நாமக்கல், இடைப்பாடி, கோவை கிழக்கு மற்றும் மேற்கு, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கரூர், அருப்புக்கோட்டை, பெரியகுளம், ஆண்டிப்பட்டி என பல்வேறு புறவழி சாலைகள் தனியாரின் சுங்க கட்டண வசூலுக்குள் கொண்டு வரப்படுவது மக்கள் நலனுக்கு மிக மிக எதிரானது. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தமிழக அரசை கேட்டுக்கொள்கின்றேன். அஞ்சு, கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாக்கப்படுவது எப்படி தொடர்கதையாகவே உள்ளதோ அதே போன்று நிலத்தடி நீரை சீரழிக்கும் ஆற்று மணல் கொலைகளும் தொடர்கதையாகவே இருக்கிறது. எத்தனை முறை தான் சொல்கிறது? இதை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நேற்று கூட நாகை மாவட்டம் பிரதாபராமாபுரம் கீழ்வேளூர் வட்டத்தில் ஆற்று மணலை அள்ளிப்போக ஏசிபி லாரிகளோடு வந்திருக்கிறது மணல் கொள்ளை கும்பல். அப்போது கிராம மக்களை பொங்கி எழுந்து ஏசிபி லாரிகளை மடக்கி சிறை வைத்து தங்கள் ஊரில் உள்ள ஆற்றை காப்பாற்றியிருக்கிறார்கள். ஆறு, ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகளில் இப்படி ஜேசிபி மூலம் மண்ணை சுரண்டி எடுத்து வருவதை அரசும் அதிகாரிகளும் தடுத்து நிறுத்தாவிட்டால் கொஞ்சம் கூட மிச்சமில்லாமல் நீர்நிலைகள் காணாமல் போய்விடும். இதை தொடர்ந்து பல ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லி வருகிறோம். ஆனாலும் கூட அரசு இதற்கு ஒரு முடிவெட்ட முடியவில்லை என்று சொல்லுவதை விட அரசு தயாராக இல்லை. அதற்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும் தானே. இறுதியாக அகழாய்வில் தமிழ்நாடு எப்போதுமே முன்மாதிரி மாநிலம்தான்.
அகழாய்வில் தமிழ்நாடு எப்போதுமே முன்மாதிரி மாநிலம்தான். கீழடி, கொர்க்கை, சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் வரிசையில் புதுக்கோட்டையும் தற்போது இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் தற்போது இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. சில நாட்கள் முன்பாக புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் ஒன்றியம் சனையக்குடியில் சைவ வைணவ சமண சமய அடையங்களை ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆய்வில் ஈடுபட்ட புதுக்கோட்டை தொல்லியல் கழக நிறுவனர் மணிகண்டன், தலைவர் கரூர் ராஜேந்திரன் குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழர் கால கட்டுமானத்துடன் கூடிய கற்கோவில், மூத்த தேவி சிற்பம், பெருமாள் கோவில், நில எல்லையை குறிக்கும் வாமன உருவ எல்லைக்கல், நந்தி சிற்பம், சிவன் கோவில் சொத்து எல்லையை குறிக்கும் சூலக்கல், ஐயனார், ஆறுமுகன், விஷ்ணு சிற்பம், சமண சிற்பம், சோழகால கட்டத்து கட்டிய கோவில் தூண்கள் அங்கே கிடைத்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட குளத்தூர் ஒன்றியத்தில் அகழாய்வை தொடர்ச்சியாக மேற்கொண்டால் இன்னும் பல வரலாற்று புதையல்கள் அறிவியல் பூர்வமாக நமக்கு கிடைக்கும். தமிழ்நாடு அரசு இதை முக்கிய ஒன்றாக முன்னெடுக்க நிரந்தர அகழாய்வை இங்கேயும் தொடங்கிட பாமக சார்பில் கோரிக்கை வைக்கிறோம், அரசை கேட்டுக்கொள்கின்றோம். நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் துப்புரவு தொழிலாளர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட வந்தவர்கள் தமிழக அரசு கைது செஞ்சிருக்கு. சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர்கள், அது நம்மளும் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். எங்கள் பொதுச்செயலாளர் போய் கைது பண்ணிட்டாங்க. எனக்கு நள்ளிரவு கைது பண்ணிட்டாங்க. நள்ளிரவு அனைவரும் கைது பண்ணியிருக்காங்க. அதான் உரிமைக்காக போராடிய பணியாளர்கள், அரசு தூய்மை பணியாளர்களை நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக விடுவிக்கலையா? விடுவிச்சிட்டாங்க. கோரிக்கையை நிறைவேற்றணும். அதான் விடுவிச்சிட்டாங்க. ஆனால் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றும். சமூக வலைதளங்களில் உங்களை பற்றின விமர்சனங்கள் பாமகவினரே ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன எச்சரிக்கை? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பிலிருந்து உங்களை பற்றின விமர்சனங்கள் நிறைய வைக்கிறாங்க. இது நிறைய பேரை நீங்கள் தவறு செஞ்ச நிறைய பேரை கட்சியில் நீக்கிறீங்க. இவங்க மேலே என்ன நடவடிக்கை? சமூக வலைதளங்கள் ஐயாவை பற்றி சமூக வலைதளங்களை என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம். என்ன சொல்கிறது என்ன இருக்குது? என்னை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து சொல்லுபவர்களுடைய தரம், அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு, இதை பற்றி மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி அசிங்கமான கேவலமான காரி துப்புகின்ற மாதிரியான ஒரு செயல்களை எங்கே போய் யாரை துப்புறது? நாம் அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னை மட்டுமில்லை, இருக்கிற கௌரவ தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் ஒரு கும்பல்
ஒரு கும்பல் திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பணமும் பரிமாறப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படி செய்கின்ற அவதூறாக எழுதுகிற வலைதளத்தில் எழுதுகிற அவர்களுக்கு பணம் கொடுத்து இப்படி அவரை திட்டுங்கள் எழுதுங்கள் என்று சொல்லப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனக்கும் அது செய்திகள் வருகிறது. ஆனாலும் தூற்றுவோர் தூற்றட்டும், குழிவாரி ஓடுவோர் போடட்டும், தொடர்ந்து செல்வேன், ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால், எங்கள் உள்ளம் ஏற்றால், தலைவர் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அஞ்சேன் துஞ்சேன். பாடல் முழு பாடல் சரியாக வரல. ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எதற்கும் அஞ்சேன் துஞ்சேன் என்று எந்த வருது மூதுரை. அது எதில் போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி துற்றுபவர் தூற்றட்டும். மகாபாரத்தில் கிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு. மகாபாரத்தில் கிருஷ்ணனும் சொல்லியிருக்காரு. பாடல் நல்ல பாடல் அது. ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எடுத்துரைப்பேன், எதற்கும் அஞ்சேன் துஞ்சேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான் அப்படி நினச்ச வேண்டியது தான். என்ன அவருடைய இப்படி செய்கின்றவர்களுடைய தராதரம், அவர்களை இயக்குகின்ற, பின்னால் இருந்து இயக்குகின்ற, காசு கொடுத்து இயக்குகின்ற அவர்களை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள், அதற்காக பணம் கொடுக்கிறார்கள், அதற்கான ஒரு கும்பலை தயார் செய்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரே வார்த்தை என்னன்னா, நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம். இதுவா வளர்ச்சி? இதுவா முன்னேற்றம்? இது சீரழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, அழிவை குடிக்கக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையை ஒரு கும்பலுக்கு சொல்லிக் கொடுத்து காசு கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்ன எப்படி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் நம்ம கௌரவ தலைவரும் நானும் பிறரும் அதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நிறுத்தப் போவதில்லை. அதன் மூலமாக எங்களுடைய பயணம் இன்னும் வேகப்படும். அதனால் ஏனென்றால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், காரியங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. 10.5க்காக செய்ய வேண்டிய போராட்டங்கள், அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் இந்த மாதிரியான சிந்தனைகள், இதற்கான போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய வருகின்ற 17ஆம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவில், சிறப்பு பொதுக்குழுவில் அதை பற்றியெல்லாம் பேசுவோம், பேசி முடிவெடுப்போம். ஆக எங்கள் பணி இப்படியாக இருக்கும்போது தூற்றிக்கொண்டே இருக்கிற, அதாவது விவசாயிகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நெல்லெல்லாம் அப்போ கையாலே அடிப்பாங்க. இப்போ இயந்திரம் வந்துடுச்சு. கையாலே அடிச்சுட்டு அப்புறம் ஒரு அம்பாரம் போட்டு அது 2-4 பேர் தூற்றுவாங்க. மரத்தால் தூற்றுவாங்க. காற்று அடிக்கணும். காற்று அடிக்கும்போது, அடிக்கலைன்னா நிறுத்திடுவாங்க. காற்று அடிக்கும்போது தூற்றுவாங்க. தூற்றும்போது நெல்மணிகள், செந்நெல் மணிகள் தனியாக அழகாக இருக்கும். இந்தாண்ட பார்த்தா பதர்,
அது பதர் ஒரு பக்கம் ஒதுங்கிடும். ஆக நான் சொல்கிறது சென்னல்களாக மக்களுக்கு பயன்படுகிற அரிசியாக நாங்கள் இருக்கிறோம், பதராக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த பதர் குப்பையில் கொண்டு போய் போட வேண்டியதுதான், கொட்ட வேண்டியதுதான். நீங்கள் சொல்லுவீங்க குப்பையில் போட்டால் எருவோ ஏதோ அது பதறுன்னுவாங்க. ஆக இந்த பதறுகளை பற்றி நாங்கள் கவலைப்பட்டாலும் அது கவலைப்பட தேவையில்லை. இந்த பதர்கள் தொடர்ந்து இதை செய்து கொள்வார்கள், எவ்வளோ நாள் தான் செய்வாங்க, செய்து போட்டோம். இதன் மூலமாக மக்கள் அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய முறையில் பாடம் கற்பிப்பார்கள் என்பது எங்களுடைய எண்ணம். ஐயா, பால் செய்தியாளர்களை சந்திக்கும் போது நீங்க தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கீங்க, இப்போ உதவியாளர் மூலயமா அந்த மனு குப்பை தொட்டி தான் போவோம் அப்படின்ற மாதிரி பேட்டியை சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி நபருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை, புரியுதா? ஏன்னா பொய்யா பேசுகிறவங்களுக்கு பொய்யை உண்மையாக்க வேண்டும் என்று நினைத்து திரும்ப திரும்ப பொய்யே சொல்லியிருக்கும் போது எப்படி உண்மையாக்க முடியும்? பொய்யை உண்மையாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது ஊடகங்கள் மற்றவங்களெல்லாம் பொதுமக்கள்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் இதுக்கெல்லாம் போய் நாம் பதில் சொல்லக்கூடாது என்னுடைய தரத்துக்கு. ஐயா, இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் வாக்குகள் திருடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு, தேர்தல் ஆணையம் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆதாரத்துடன் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. என்ன வாக்காளர் பட்டியல்ல வாக்குகள் இது பண்ணணும் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி. ஐயா, பலர் இறந்ததாக வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பலர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லா மாநிலத்திலும் செய்கிற ஒரு செயல்தான். அதுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் இங்கேயும் நாங்கள் கூச்சல் போட்டோம்னா இப்படி செய்யிட்டாங்கன்ட்டு எங்ககிட்ட சொல்லுவாங்க. நாங்களும் கூச்சல் போடுவோம். எங்கள் கட்சியிலையும் அந்த மாதிரி நடந்ததுன்னா எங்களுடைய கட்சியினுடைய வாக்காளர்கள் பல பேர் நீக்கப்பட்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த காலத்தில் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போதுமா? நீங்கள் எல்லாம் கட்டாயமாக 17ஆம் தேதி சங்கமித்ரா திருமணம் கொடுத்துக்கு வரணும். உங்களை நேரடியாக அழைக்கிறேன் பாருங்கள், உங்களை நேரடியாக அழைக்கிறேன் வாருங்கள். அங்கு நடப்பவற்றை பாருங்கள், பேசுவதை செவிமடுத்து கேளுங்கள். அது ஒரு திருப்பு முனையாக அந்த பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழு அமையும் என்று நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இப்பொழுது அது என்ன திருப்பு முனைன்னு கேட்கணும், இப்போவே கேட்கணும் ஐயாவை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல மாட்டேன். தமிழகம் திருப்பி பார்க்கக்கூடிய தீர்மானம் மாதிரி இடம்பெறுமா சார்? தமிழகம் திருப்பி பார்க்க முடியல, இந்தியா திருப்பி பார்க்கக்கூடிய தீர்மானம் அதில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எங்கே போகிற இல்லை மணி எடுக்கிறதால சரி வரும். இந்தியாவே திரும்பி பார்க்க தீர்மானம். அதான் வாங்க, அங்கே பாருங்கள். போக தெரியும் அந்த பாட்டை பாடிட்டேன். சென்னைக்கு போகும்போது இந்த பத்திரிகையாளர் மீடியா பீப்புள் எங்கே போனாலும் தடுத்துனாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு பதில் சொன்னேன். அவன் ரொம்ப கேள்வி தான் கேட்குறான்ட்டு தண்ணி அப்புறம் கோக்கு இதெல்லாம் என் பேரன் அதெல்லாம் வாங்கி கொடுப்போம். தாத்தா ரொம்ப நேரமாக காத்திருக்காங்க, வாங்கி கொடுக்குறோம். விட்றா இதெல்லாம் என்ன கேட்டுங்கிறாரு. 3-4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னுடைய சின்ன மக வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க, அங்கே அப்படியே வெளியில் காத்து கிடப்பான். பாவமாக இருக்கான்.
பொதுக்குழுவில் கூட்டணி சம்பந்தமாக முடிவெடுக்க வாய்ப்பு இருக்காங்க. அதான் நீங்கள் அங்கே வந்து பார்க்க போகிறீங்களா? இப்போவே நான் எது சொல்லிட்டாக்கா சரியாக இருக்குமா? இங்கே தான் அவங்க வந்து பார்க்க போகிறீங்க, என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. ஐயாவோட சுதந்திர தின செய்தி. நாடு நல்லா இருக்கணும், நல்ல அரசு அமையணும், நாடு நல்லா இருக்கணும், நாட்டில் உள்ள மக்களெல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கணும், இந்த போதை வஸ்துக்களெல்லாம் ஒழியணும், போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு. இந்த கஞ்சா இதெல்லாம் அதில் குறிப்பாக இப்போ கஞ்சா சின்ன பசங்களை ரொம்ப பெருசும் சீரழிக்குது. பெற்றோர்களால் அதை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பையன் கஞ்சா அடிக்கான்னு சொன்னால் அவன் 10 பேருக்கு அவன் சொல்லி கொடுக்குறான், இதை போட்டு பாலாம் வாயில் அப்படின்னு சொல்லி இப்படி பல குடும்பங்கள் சீரழிந்தது. இன்னைக்கு கூட சொன்னால் இதுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். எனக்கு மிக வேண்டிய ஒருவர் அவருடைய பிள்ளையை எஸ்ஆர்எம்மில் படிக்க வச்சார். அந்த பையன் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக மருத்துவம் பார்க்குறார். ஆனால் சரியாகலை. நல்ல அரசு அமைய வேண்டும் சொல்லியிருக்காங்க. நல்ல அரசு அமைய வேண்டும் சொல்லியிருக்கீங்க. சுதந்திர தின வாழ்த்துக்கள்ல நல்ல அரசு அமைய வேண்டும் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கெட்ட அரசு அமையணும் அரசு நல்ல அரசு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை அப்படி நீங்கள் அப்படியே நீங்கள் குதர்க்கமாக தேர்தலில் வரும்போது அதில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த அரசை பற்றி நான் சொல்லலை, இந்த அரசை பற்றி நான் சொல்லலை. புதுசாக தேர்ந்தெடுக்க அரசு நல்ல அரசாக இருக்கணும்னு சொல்கிறேன். நான் இப்போ நடக்கிற அரசை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. புரியுதா? நடக்கிற தேர்தலில் ஒரு கெட்ட அரசை மக்கள் தேர்ந்தெடுக்க நான் சொல்ல முடியும்.